கோவை மலுமிச்சம்பட்டியில் கோவில் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் பிரபு, கோட்ட செயலாளர் அசோக், செயற்குழு உறுப்பினர் தனசேகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக கோவில்களில் தரிசன கட்டணம் செய்யும்படியான எந்த சட்டப்பிரிவும் இல்லை. 1987இல் திமுக ஆட்சிக்கு வந்த பின் தான் தரிசன கட்டண முறை அமலுக்கு வந்தது என்றும், 1987இல் கோயில் நிலங்கள் 5.25 லட்சம் ஏக்கர் என அறிவித்த தமிழக அரசு 2019இல் கோவில் நிலங்கள் 4.78 லட்சம் ஏக்கர் மட்டுமே உள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் 1.23 லட்சம் ஏக்கர் நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. அறநிலைத்துறையின் கீழ் 22,000 கடைகளும் 33,627 மனைகளும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் ஆண்டு வருமானம் சுமார் 600 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய் வருமானம் வர வேண்டும் என்றும், திருச்செந்தூர் கோயிலின் உண்டியல் வருமானமே ஆண்டுக்கு 40 கோடி ரூபாய் எனில், தமிழகத்தில் உள்ள மொத்த கோவில்களின் உண்டியல் வருமானம் 1000 கோடிக்கும் மேல் வரலாம். பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்தும் பக்தர்களிடையே தரிசன கட்டணம் வசூலிப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பப்பட்டது. சபரிமலை போன்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் கேரள கோயில்களில் தரிசன கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. கேரளாவில் முடியுமானால் தமிழகத்தில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய முடியாதா? காசு கொடுத்துதான் கடவுளை காண வேண்டும் என்றால் அது கோவிலா, பொருள் காட்சியா என்றும், இரட்டை டம்ளர் முறை தவறு எனில் இரட்டை தரிசன முறையும் தவறு, பொருளாதார தீண்டாமையை ஏற்படுத்தும் ஆலய தரிசன கட்டண முறையை தமிழக அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. வணக்கம். இந்து முன்னணி சார்பில் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஆண்டுதோறும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் இந்துக்களுடைய உரிமையை பறிக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல கோவில்களில் பக்தர்கள் ஒவ்வொரு சாமியை கும்பிடணும்னு சொன்னாலும் அவங்க காசு கொடுத்துதான் பார்க்கணும். சிறப்பு கட்டண கரிசன முறை, அதே போல ஒட்டடிக்கிற காசு, பொங்கல் வைக்கிற காசு அப்படின்னு சொல்லி இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிற இந்த முறையை ஒழிக்கணும். கோவில்களை தனி வாரியம் அமைக்கணும். இந்து கோவில்களை தனியா வாரியம் அமைத்து பராமரிக்கணும். கோவில் ஆக்கிரமிப்பு இருக்கிற கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது, அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்கணும்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் இந்துக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்து கோயில்களை HRNC விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நடத்திட்டு இருக்கிறோம்.